வணக்கம். பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. நேற்று ராத்திரி டின்னருக்கு கொத்து பரோட்டா தான் பண்ணினேன். இது என் சன் தான் பண்ணினா. எப்படி பண்ணினான்னு பார்க்கலாம் வாங்கோ. நான் காத்தாலேயே இந்த பரோட்டாலாம் பண்ணி பாதி வேக வச்சு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு சாயங்காலம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் நல்லா சூடு பண்ணி நெய்யை போட்டுட்டு அதை கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆக்கின்றிருக்கான். அப்புறம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கையாலே கிழிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக ஆக்கிண்டா அப்போ தான் அது கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு. இப்போ அதுக்காக ஒரு மசாலா ஒன்று பண்ணிட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம். வாங்கோ என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் இஞ்சியும் போட்டிருக்கேம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். சரி, இது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கோம். பச்சை மிளகாயையும் ஆனியன் கட் பண்ணினதையும் சாப் பண்ணி வச்சுருந்ததையும் நல்லா போட்டு முதல்ல வதக்கிக்கிறோம். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். அதை நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். முதல்ல பண்ணினதுக்கப்புறம் என்னெல்லாம் மசாலா போடுறதில் ஆட் பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்கோ. இது டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கிறது. அதை இது கூட ஆட் பண்ணிடாச்சு. இந்த வெங்காயம்லாம் நம்ம சாட்டே பண்ணினோம் இல்லையா, அது கூடவே இது ஒரு மீடியம் சைஸாக இருக்கிற ஒரு 3 தக்காளி, இப்போ இதுக்கான மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கான். இது மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூனும் 1 டீஸ்பூனும் போட்டிருக்கான். இதெல்லாம் நல்லா ஒன்றா செய்கிறதுக்காக இலக்கின்றிருக்கான். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நம்ம சாட்டே பண்ணிடலாம். இப்போ ஓரளவு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு நம்ம இப்போ இதுக்கு சால்ட்டு போட்டு கொடுத்துடலாம். இப்போ சால்ட்டு போட்டுடுறோம். இந்த நெடி ரொம்ப அடிக்கிறது தான் இருமல் வருது. இப்போ ஒரு 1/2 டம்ளர் ஜலம் விட்டுருக்கான், அதில் தண்ணியை விட்டுருக்கான். கடலையும் போட்டுருக்கோம். இந்த உப்பு போட்டப்பறம் 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டோம். அதில் கொஞ்சம் கூட தலைக்கட்டி இப்போ நான் கடலையை இன்னைக்கு காலங்காத்தாலே ஊற வச்சுட்டேன். மத்தியானமாக அதை நல்லா வேக வச்சுருக்கேன். இந்த சன்னா கடலை இருக்கு இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அந்த கிரேவியை நல்லா எடுத்து அதில் இந்த பீசஸ்லாம் போட்டு நல்லா இலக்கின்றிருக்கோம். இந்த பீசஸ் ஆட் பண்ணினப்புறம் அதை நல்லா கொத்தி விடுறோம். அப்போ தான் அது பீசஸ்லாம் நல்லா சேர்ந்து மிங்கிள் ஆகும்னு. அதில் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிட்டோம். ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அதனால கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் இருக்குமா, 1 டீஸ்பூன் மிளகு பவுடரும் போட்டுக்கிறோம். அதுவும் கொஞ்சம் சேரட்டும். இப்போ நம்மளோட அந்த பரோட்டா ரெடி ஆகிடுது. இதுக்கு என்ன பேர், என்ன பரோட்டா? கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டா இப்போ ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நிறைய கொத்தமல்லியை போட்டுட்டு அப்புறம் எண்ணெயில் வறுத்த பச்சை மிளகாய் இருந்தது கட் பண்ணினது, அதையும் கொஞ்சம் தூவிட்டா
அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு சர்வ் பண்ணினோம். ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை துண்டை நறுக்கி அதை சர்வ் பண்ணுற பிளேட்லேயே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு டிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ஆனியன் ரைத்தா பண்ணியிருந்தேன். அதையும் இது கூட கொடுத்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய சன் வந்து ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருந்தான். எல்லாம் யூனிக் டிஷ்ஷஸ்லாம் அவன் பண்ணுவான். தனியாக இருக்கும்போது அவன் பண்ணி சாப்பிட்டு பழக்கம். ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவான். இதுவும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தான். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாவ் அ கிரேட் டே.